அப்ப அதே மாதிரிதான் இந்த சமூகமும் வந்து இல்லாம போறதுக்குரிய நிலைமையில தான் இருந்து பார்லமெண்ட் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தவரே கூட எங்கட பழங்குடி சமூகத்துக்கு சேர்ந்தவர். மீன் சுட்டு தின்றவன், உடம்பு சுட்டு தின்றவன், அப்படியான ஒரு இதுகள் எல்லாம் அவருக்கு வந்து பேசப்பட்டது. என்னண்டா அவங்க புறக்கனும் தேனையும் சாப்பிடுவாங்க, நாங்க சோள மாவு தேனும் சாப்பிடுவோம். கதிர்கிராமத்துல கூட அந்த கொடி எடுத்து போக்குள்ள முன்னுக்கு நடந்து போறது, பெரகராவில் கூட முன்னுக்கு நடந்து போறது வந்து இந்த பழங்குடி சமூகத்தினர் தான். பாச்சேனன்ற ஒரு இடத்துல இருக்குது எங்கட சமூகம் இருக்கு. பாச்சேனை அங்க போனோடனே அவங்க முன்னுக்கு மாமா கச்சாக் அந்த மாதிரி கிரியம்மான்னு சொல்லுவோம். அதுல அகந்துகுமாரி கிரியம்மா, இந்திகோள கிரியம்மா, சிங்கள பேர் எல்லாம் இருக்கு. சிங்கள பேர் எல்லாம் ஜனாதிபதியை சந்திக்கிறேன், பிரதமரை சந்திக்கிறேன். எனக்கு வந்து அடுத்த தலைவராக பாரதண்டா வந்து மகன் தான் வரணும். ஆனா மகன் வந்து அதுக்கு தகுதியான ஆளாக இல்லை. சீனிபாணியண்டா அது வந்து கல்லா போகும். தேங்கல்லா அப்படியே தான் இருக்கு. இது வந்து ஒரிஜினல் தேன். ஓகே. ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து மீட் பண்ணுறதுல நிறையவே சந்தோஷம். நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹெல்பிங் வீடியோஸுக்குரிய பிரச்சனைகள், யூடியூப்ல நிறைய பிரச்சனைகள், யூடியூபர் என்றாலே பிரச்சனைகள், இப்படின்னு நிறைய போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி நாம ஒரு சில விஷயம் போடுறோம். நாம பழைய கலைகள், அழிஞ்சு போன கலைகள், இல்லாமல் போன விஷயங்கள், அடுத்தது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைகள், இலைமறை காயா இருக்கிற நிறைய கலைஞர்களை பற்றி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வீடியோவாக வந்து போடுறோம். நாங்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், குஞ்சங்குளம்ன்ற இடத்துல வந்து நிற்கிறோம். வாகர குஞ்சங்குளம்ன்ற இடத்துல நிற்கிறோம். வேடுவ தலைவரை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நிறைய கதைக்கிறதுக்கு விரும்பலை, அப்படியே போவோம். இப்போ வீடியோவில் நான் அப்படியே காட்டிட்டு போகிறேன். அவரை சந்திப்போம், அவர் என்ன செய்கிறார், இப்பயும் அவங்களுக்கான அந்த என்ன சொல்ற, அவங்களுக்கு ஒரு முன் மரியாதை ஒன்று கொடுப்பாங்க நம்மளோட மூதாதையர்கள் என்று சொல்லி, அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்போம். வாங்க அப்படியே வீடியோவில் உள்ள போவோம். வாங்க. ஐயா வணக்கம். ஓகே, இந்த மைக்க உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துக்குரிய பழங்குடி சமூகத்துக்கான தலைவர் தான் நான், நல்ல தம்பி வேலாயுதம். எங்களோட வருகை வந்து அம்பல வருகையா வருகை என்னது விளக்கமா சொல்லுங்க. அது அம்பல வருக எண்ணக்குள்ள வந்து அந்த ஒரு வருகை. இப்போ வந்து அங்கார தப்பான ஐநாளிகள் அந்த பகுதியை எடுத்தா வந்து ஊர் வருகைன்னு சொல்லுவாங்க. ஊர் வருகை அதெல்லாம் ஒரே ஆக்கள் தானே இல்லையா? ஹென்னானிகனில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் ஹினாளிகளை, தம்பான, கொல்லப்பத்து, ரத்துக்களை. அதே மாதிரி இங்கே வந்து நாங்களும் வந்து இப்போ வந்து பலவட்ட இடத்துலையும் மாறி மாறி இருக்கிறோம். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுத்து பார்த்தா வந்து ஒரு 24 கிராமம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அடங்கப்படுகிறது. திருவண்ணாமலையிலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 24. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க தான் தலைவர். நாம தான். அதை எப்படி தெரிவு செய்யறவங்க? அது தெரிவு செய்யறது இல்லை. இது வந்து பரம்பரையாக அப்படியே வந்து கொண்டிருக்கு. அவங்களோட அப்பா இதுக்கு முதல் தலைவர் இருந்துட்டு அப்படி வந்து இப்போ அப்பா படப்பா அப்படியான ஒரு இதுல வந்து அது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது தான் இந்த தலைவத்துவம் பண்றது. ஓகே. அப்ப இப்ப வந்து நீங்க என்ன செய்யறீங்க? அதாவது வேலை என்ன செய்யறீங்க? உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து பயிர் செய்கிறோம், நெல் விதைக்கிறோம். அடுத்தது வந்து தோட்டங்கள் செய்கிறோம். வந்து தோட்ட மண்ணக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து பல பயிரும் போடுவோம். வத்தகையிலிருந்து பயறு, கொச்சி, இப்படியான இதுகளை போடுவோம். எல்லாம் விவசாயம் தான் பிரதான தொழிலாக பிரதானமான தொழிலாக விவசாயத்தை செய்கிறோம். அடுத்தது வந்து எங்களோட பராமர தொழிலானது வந்து அதையும் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து தேனெடுக்க போகிறது தான் பரம்பரை தொழில், அதை செய்கிறோம். அடுத்தது வந்து மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி. அடுத்தது வந்து கடல் உரம் இருக்கிறவங்க வந்து கடல்லையும் போகிறாங்க. அப்படியான ஒரு இந்த இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் நான். ஓகே. நான் வந்து இதுக்கு முதல் வந்து நான் ஹென்னானிகள் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் ஒரு வேடுவ சமூகத்தாக்கள் வந்து இருக்காங்க. அதையும் நான் வந்து 7 மணி சின்ன சின்ன வீடியோஸா வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். அவங்க இப்பயும் வந்து அவங்களோட சாப்பாட்டு பழக்கங்களா இருக்கட்டும், அவங்க வந்து என்ன சாப்பிடுறாங்கன்னு சொன்னா ரொட்டியும் தேனும், அதாவது குரக்கன் ரொட்டியும் தேனும். அது வந்து உண்மையா வந்து அது நாங்களும் அது
முன்னே செய்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தோம். நாங்கள் ஓகே. என்னண்டா அவங்க குடக்கனும் தேனையும் சாப்பிடுவாங்க, நாங்கள் சோள மாவும் தேனும் சாப்பிடுவோம். நாங்கள் அப்படியான ஒரு இதுகள் நாங்கள் அந்த காலத்தில் வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நாங்கள் இப்போத்தைய ஒரு காலகட்டத்தில் வந்து அதை செஞ்சு கேட்டாத ஒரு இந்த நிர்பந்தம் உண்டு. என்ன காரணம்ண்டா இப்போ சேனக்காடு வெட்டையிலாது, சேனண்டா காடு வெட்டி பயிர் செய்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ எங்கட இதுக்குள்ளே வந்து சோழனுகள் போட்டால் வந்து அது வந்து பெரும்பாலும் நல்லா வாரதும் இல்லை. அடுத்தது மண்ணா பிரச்சனை, மண் பிரச்சனையை விட இப்போ வந்து அந்த நோய் ஒன்று வருகுது சோழனுக்கு. அந்த படைப்புழுன்னு சொல்லி ஒரு புழு ஒன்று அடித்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த காரணத்தால் வந்து நில பலமும் எங்களோட மண் பலமும் அவ்வளோ திறமையாக இல்லை. இப்போ அந்த காரணத்தால் வந்து அந்த செய்ய கொஞ்சம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இங்கே தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களோட ஒரு இடம் வந்து மாங்கனி. மாங்கல்ல இருந்து சேனையை வெட்டி அப்படி வந்தாப்புல தான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டது. இங்க அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க அங்க இருந்து வந்தது இங்க தெரியுமா? நீங்க ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியதான் நீங்க இங்க வந்தது. சேனை வெட்டிட்டு வந்தாப்புல வந்து காடு வெட்டுறதெல்லாம் தடை செய்யப்பட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இதை வந்து நாங்கள் ஒரு கிராமமாக இங்க இருக்கிற எல்லாருமே பழங்குடி சமூகம். இந்த கிராமத்துல எல்லாருமே பழங்குடி சமூகம். மொத்தம் எத்தனை குடும்பம் இருப்பீங்க? இதுல வந்து 70 குடும்பம் இருக்கு. 70 குடும்பங்கள் இருக்கிறீங்க? 70 குடும்பம் இருக்கு. 70 குடும்பமே விவசாயத்தை தான். இப்போ வந்து விவசாயத்தையும் எங்கட அந்த தேன் எடுக்க போறது இதுகளைத்தான் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். சரிங்க. ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இடங்கள்ல வந்து முன்னுரிமை வழங்கப்படும் பழங்குடி சமூகத்தினர் என்று சொல்லி. அதாவது இப்போ ஒரு திருவிழாவா இருக்கட்டும், முக்கியமா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கதிர்கிராமத்துல கூட அந்த கொடி எடுத்து போக்குள்ள முன்னுக்கு நடந்து போறது, பெரேராவில் கூட முன்னுக்கு நடந்து போறது வந்து இந்த பழங்குடி சமூகத்தினர் தான். அப்ப இப்பயும் அப்படியான முன்னுரிமைகள் வந்து வழங்கப்படுது. நான் என்னண்டா பெருகலுக்கு போறேன்னா, ஓகே, வெறுகலுக்கு போனாப்புல வந்து சாமிக்கு முன்னுக்கு போகிறதுக்கு என்னைய கூப்பிட்டு விடுவாங்க. வெறுகல்ல சாமிக்கு முன்னுக்கு நீங்கள் தான் போகிறது? நான் போகிறேன்னா அப்படி ஒரு 2 வருஷமாக போயிருக்கிறேன். அதுக்கு முன்னே இந்த போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் அவங்க வந்து என்னைய விட மாட்டாங்க. போனால் வந்து சாமிக்கு முன்னுக்கு போகணுமன்ற ஒரு இதில். ஏனண்டா அந்த சாமி இப்போ முருகப்பெருமான் வந்து அந்த சொல்கிறாங்க வந்து என்னண்டா, இப்போ அவர் கல்யாணம் முடிச்சு இருக்கிறதே வந்து அது வந்து எங்கட ஒரு சமூகத்தினர் ஒரு பெண்ணைத்தான், அதாவது வள்ளியம்மாவை கல்யாணம் கட்டினதாக தான் அதில் இது. அப்போ எங்களுக்கு வந்து அவற்றை இதில் வந்து முன்னுரிமை இருக்குது. இப்போ நீங்கள் போனால் நீங்கள் தான் முன்னுக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு முதல் அதுக்கு முன்னே வந்து இப்போ நாங்கள் போகாத பட்சத்தில் வந்து பாச்சேனன்ற ஒரு இடத்துல இருக்குது, எங்கட சமூகம் இருக்குது. பாச்சேனையிலையும் அவர் வந்து வில்லம்போட முன்னுக்கு போவார். நீங்க அந்த வில்லம்பு எல்லாம் பாவிக்கிற பழக்கம்? இப்பயும் பாவிப்பாங்க. அந்த அது பிரதானமாக இல்லை, எதென்றாலும் ஒரு நிகழ்வுகள் அப்படியான ஒரு இதென்னக்குள்ள வந்து நாங்கள் அதை அடையாளப்படுத்துவோம். ஓகே. அடுத்தது இப்போ வேடுவ சமூகம்ன்றதை தாண்டி நீங்க வேடுவ சமூகத்தோட தலைவர் இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா, அதாவது இப்ப உங்களுக்கு மட்டும் முக்கியமா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குமில்ல, அதை சொல்லுங்களேன். இப்ப எல்லாருக்கும் கொடுக்கப்படாதுல்ல சில, என்னன்னு சொல்றது, இப்ப தலைவர் சொன்னா இப்ப அவர் தான் முன்னுக்கு நின்று பேசுவார், அப்படியான விஷயங்கள் இருக்கும். அதுல உங்களுக்கு தனியான விஷயங்கள் என்ன, வேடுவ தலைவருக்கான தனியான விஷயங்கள்? இப்ப என்ன பொறுத்த அளவுல வந்து நாம் வந்து எந்த இதுக்கு போனாலும் வந்து இப்போ ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேற ஒரு நிகழ்வுகளாக இருக்கலாம், அப்படியான ஒரு இடத்துக்கு போனேன்னுண்டா என்னைய வந்து அந்த முன்னுக்கு எடுத்து வைப்பாங்க. வச்சு அதில் ஒரு சில வார்த்தைகளை வந்து அந்த சம்பந்தமான வார்த்தைகளை வந்து பேசுகிறதுக்கு எனக்கும் ஒரு டைம் உண்டை ஒதுக்கி செஞ்சு தருவாங்க. ஓகே. அடுத்த விஷயம் நான் யோசிச்சது வந்து அந்த வேடுவ பாசை, அது வந்து இப்போ நீங்கள் கதைக்கிறீங்களா? ஆனால் வந்து அந்த பாசை வந்து இப்போ வந்து எங்களோட இந்த கிழக்கு மாகாணத்தில் வந்து அது வந்து அத்துமிக்கு போயிட்டது, இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து மீண்டும் அதை கட்டி எழுப்பணுமன்ற ஒரு இதில் வந்து நான் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் வந்து அதை பல நிறுவனத்துகள்கிட்டையும் நான் கதைச்சி அதுக்கு ஒரு வழிவகுத்து வரக்குள்ள, அதை ஏற்பாடு செஞ்சு கொண்டு வரக்குள்ள அதுக்குள்ளே வந்து நம்மட இந்த நாட்டில் நடந்த ஒரு
அந்த என்ன சொல்ற இந்த கொரோனான்ற ஒரு இதால வந்து அந்த இது வந்து தடைப்பட்டது. அதுக்கு என்ன செய்யலாம்? திருப்பி கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம்? இப்ப நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த ஹென்னானிகள்ன்ற இடத்துல அங்க போனோடனே அவங்க முன்னுக்கு மாமா கச்சாக் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம்? அதை கொண்டு வரணுமா இருந்தா இப்ப வந்து ஒரு சில எங்களோட பழைய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வச்சு இளைஞர்களுக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்கணும். இப்ப இந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பழகி கொள்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஒரு சில இளைஞர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன் மற்ற ஒரு சிலருக்கு ஆர்வம்? ஏனண்டா அது அந்த இப்ப பாருங்க வந்து இப்ப எங்களோட சமூகத்துக்கு சேர்ந்த ஆட்கள் சரியா, எங்களோட சமூகத்துக்கு சேர்ந்த ஆட்கள் வந்து படிச்சு பெரிய பட்டதாரிகளாகவும் இருக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நாங்க அந்த பழங்குடி சமூகம் இல்லை வந்து ஆதிவாசிகள் இல்லையா வேடர்கள் என்ற ஒரு இதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு இதாக நான் படிச்ச பல்கலைக்கழகத்துல படிச்சேன். என்னோட படிச்ச ஒரு அண்ணா வந்து பத்திநாதன் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பத்திநாதன் என்று சொல்லி ஒரு அண்ணா அவர் கேம்பஸுக்கு வரக்குள்ளேயும் எதுவும் ப்ரோக்ராம்டா சாரம் கட்டி தான் வருது. அவருக்கு அது விருப்பம் தண்டை இதை வந்து வெளிப்படுத்துறது அவருக்கு விருப்பம். அதுல ஒரு சில பேர் வந்து இன்றைக்கு வந்து எங்கட ஒரு கிராமத்துக்கு வந்து கிராம சேவல வந்திருக்கார் ஒரு ஆள் வந்து, அவரும் வந்து எங்களை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு ஆள். அவரும் வந்து அந்த இதை வந்து வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட அவரும் இருக்காரு. அந்த ஒரு சில பேர் வந்து அதுல வந்து விரும்புறாங்க. இல்ல பார்லமெண்ட் ஒரு ராஜாங்க அமைச்சராக இருந்தவரே கூட எங்கட பழங்குடி சமூகத்துக்கு சேர்ந்தவர். அவர் வந்து அந்த இதை வந்து பார்லமெண்டத்திலேயோ இல்லை வெவ்வேறு இடத்துகள்லையோ நானும் இன்ன ஒரு சமூகத்துக்கு சேர்ந்த நான் தான். அப்ப அந்த மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும் என்ற ஒரு இதை வந்து அவர் கடைசி வரையும் அவரு பேசல. அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல. நான் அது இன்னும் ஒரு கட்சியால வந்து அவரை வந்து அதுல வந்து கொஞ்சம் இந்த இதாக பேசப்பட்டது. மீன் சுட்டு தின்றவன் உடம்பு சுட்டு தின்றவன் அப்படியான ஒரு இதுகள் எல்லாம் அவருக்கு வந்து பேசப்பட்டது. அப்ப நான் வந்து அவர்கிட்ட பேரை சொல்ல விரும்பல. அப்ப அப்படியான ஒரு சமூகம் வந்து இன்றைக்கு வந்து இந்த சமூகம் வந்து கிழக்கு மாகாணத்திலேயும் இருக்கின்றத வந்து பலிக்கிறக்கினது வந்து நான் தான். யுத்தம் முடிஞ்ச ஒரு தரவாயில தான் வந்து இது வந்து ஆமிட்ட தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அப்போ ஆமிட்ட சொன்னாப்புல வந்து அவனுகள் வந்து அதை வந்து கைப்பிடிச்சானுகள். அதை கட்டாயமாக இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பழங்குடி சமூகத்தை வந்து அந்த இப்போ வந்து மையங்கனை அப்படியான பகுதியில் இருக்கிற சமூகத்தோட ஒன்றிணைக்கணும்ன்ற ஒரு இது ஒன்று. அவங்க அங்கே இருக்கிறார்கள் உங்களோட பாசை கதைக்கிறாங்களா? நானும் வந்து இப்போ அவங்களோட சேர்ந்தனாக இருந்தால் நான் வந்து சிங்களத்தால் காய்ப்பேன், அவங்க வந்து அந்த பாசையால் காய்ப்பாங்க. அதுக்கு வந்து நான் பதில் கொடுத்து கொண்டு இருப்பேன். ஒரு சில இது வந்து அந்த பாசையால் நான் கதைச்சு கொள்ளுவேன். அப்படியே சொல்லி அந்த இதை வந்து இது பண்ணி கொண்டு இருப்போம். அப்போ ஆமியாலந்தான் வந்து இந்த பகுதிக்குள்ளேயும் வந்து இந்த பழங்குடி சமூகம் இருக்கின்றத வந்து வழிகரைக்கிறது ஆமி. சரி. அப்போ அதுக்கு பிறகு வந்து எங்களை வந்து கொண்டைத்து ஒன்று இணைச்சதும் வந்து மைந்தட ஒரு அரசாங்கம் இணைச்சித்தான் அவங்களுக்கும் எங்களுக்கும் இன்றைக்கும் வந்து தொடர்பாடு ஏற்படுத்தினது அவங்க தான். இல்லாட்டி வந்து இந்த சமூகம் வந்து இங்கால இந்த கிழக்கு மாகாணத்தில் வந்து ஒரு மறைவாயிருந்த ஒரு சமூகமாகத்தான் இது வந்து காட்டப்படுது. எனக்கு என்னன்னா எந்த ஒரு இதை பொறுத்த அளவில் இந்த சமூகம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு இலங்கை நாட்டிலேயே வந்து ஒரு முதலாவது ஒரு சமூகமாக இருந்த ஒரு சமூகத்தை இன்றைக்கு வந்து ஒரு மறைஞ்சி அதை வந்து இன்னொரு சமூக இதாக மாறப்படுறது அது மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம். அது என்ன காரணம்டா இன்றைக்கு வந்து பாருங்க வந்து நம்மட இந்த இலங்கை நாட்டில் இருந்த ஒரு சில பறவைகள் சரியா, ஒரு சில பறவைகள் இல்லை, இருந்த இடமும் இல்லாம போயிடுச்சு. அப்ப அதே மாதிரிதான் இந்த சமூகமும் வந்து இன்றைக்கு வந்து இல்லாம போறதுக்குரிய நிலைமையில தான் இருந்து கொண்டு. இப்ப பாருங்க வந்து எங்களுக்கு கண்டியலி தனிப்பட்ட தெய்வ வழிபாடு, அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரியா. இந்த தெய்வ வழிபாடுன்னாக்குள்ள வந்து அந்த காலத்துல வந்து எங்களுக்கு ஆஸ்பத்திரி மருந்தா
இதான் நாங்கள் குடித்து நாங்கள் வந்து நோயை சுகப்படுத்தின ஆட்கள் இல்லை. நாங்கள் முழுதும் வந்து உடம்பு வருத்தத்துக்கா இல்லை வந்து வேற ஏதாவது வருத்தத்துகளுக்கா அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த சுகப்பட்டதெல்லாம் எங்கட கை மருந்தும் எங்கட தெய்வ வழிபாடு அது இருந்து கொண்டுதான் இருக்குது. அது நாங்க அதை விட மாட்டோம். நாங்க அப்ப அப்படியான அதுக்கு வந்து வேற பூசாரி கப்ரால இருக்காரு, அவரு செய்வாரு. நீங்க செய்ய மாட்டீங்களா? இல்ல, நான் செய்ய மாட்டேன். ஏன் அது மற்ற வழிபாடுகள்ல இருந்து இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல வந்து நிரம்ப வித்தியாசம் என்னண்டா, இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில தான் இந்த இதர அந்த பூசை வழிபாடுகள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான முறையிலாம் இருக்கும். எப்படியாண்டா கூடார வடிவத்துல வந்து அதை கூடாரம் தான் சொல்லுவோம். உடனே அவடத்திலேயே அந்த கோவிலோண்ட அமைச்சு அதிலேயே வந்து அந்த பூசைகளை செய்து வழிபடுறது தான் அந்த வழிபாடு. அதுல வந்து 2 வகையான வழிபாடு இருக்குது. ஒன்று உடதாட்டி சொல்லுவோம், ஒன்று வந்து சும்மா கூடார முறை சடங்காண்டியல் சொல்லுவோம். அது வந்து காட்டு தெய்வத்திர சடங்காண்டியல் சொல்லுவோம் தமிழ்நாடு. இப்போ அதுகள பேர்கள் வந்து கூடிய அது வந்து கூடிய கிளைகள் என்று தான் சொல்லணும். அது வேற ஒரு கலை வடிவத்தில் தான் அவங்களோட இது இருக்குது. ஒவ்வொரு தெய்வமும் வந்து இப்போ வந்து தாய் தெய்வம் இருக்கும். அதுக்கு பின்னுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 7-8 தெய்வங்கள் இருக்கும். அதுக்கு பின்னுக்கு அக்கா தங்கச்சி என்ற முறையில அப்படி என்று சொல்லி வருகிறது. கிரியம்மான்னு சொல்லி சொல்லுவோம். அதுல அகந்துகுமாரி கிரியம்மா, இந்திகோள்ள கிரியம்மா, சிங்கள பேர் எல்லாம் இருக்கு. சிங்கள பேர் எல்லாம் இருக்கு. மும்முன கிரியம்மா, கினிகந்த கிரியம்மா அப்படி என்று சொல்லி அது வந்து வேறொரு இந்த இதுக்குள்ள வருகும். அது வந்து கிரியம்மா வருகையில வருகும். அது முக்காட்டு தெய்வம் என்று சொல்லி சொல்லுவோம். முக்காட்டு தெய்வம். அப்போ வந்து காட்டு தெய்வம் என்று சொல்லி சொல்லுவோம். கிளை தெய்வம் என்று சொல்லி சொல்லுவோம். கிளை தெய்வம் அதுல வந்து இப்போ பார்த்தா கரடி தெய்வம், கல்கல் குமாரி, சுத்துகல் குமாரி, அப்படி பம்பர தெய்வம் அப்படியான்னு சொல்லி அது வந்து அப்படியே ஒரு இந்த இது ஒன்று அப்படியே போய்த்து கொண்டிருக்கும். அது நாகதையோ என்று சொல்லி அப்படி எல்லாம் வந்து அந்த எங்கட அந்த தெய்வத்துகள்ற ஒரு இந்த இது இருக்குது. அப்ப அந்த வழிபாடு நாங்க வந்து கைவிடாம அதை செய்து கொண்டு இருக்கிற இதாலந்தான் வந்து எங்களை வந்து ஒரு பழங்குடி சமூகமாக வந்து மதிக்கிறதுக்கு ஒரு இது வந்து அடையாளம் பண்றது. இல்லாட்டி வந்து இன்றைக்கு வந்து தமிழ் சகோதரங்களுக்கும் இந்த பழங்குடி சகோதரங்களுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. உடைகள் கதைகள் எல்லாம் வந்து ஒரே இது வந்து அந்த இதுல வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு இது. சரியா? இப்ப அரசியல் இதுக்குள்ள நாம போகக்கூடாது. இருந்தும் இந்த சமூகத்துல ஒரு இதுக்காக வந்து அதுலேயும் வந்து நாம பேச வேண்டிய ஒரு ஆளாக நான் இருக்கிற காரணத்தால இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான். அது ஒரு கட்சிகள் பலவட்ட கட்சிகள் இருக்குது. அப்ப இதுல இருந்து இன்றைக்கு வந்து அந்த பழங்குடி சமூகத்தை வந்து தேடி வராங்க. சரியா? தேடி வராங்க. என்னத்துக்கு தேடி வராங்க? அவங்களுக்கு வாக்களிக்க சொல்லி. உங்களுக்கு ஓட்டு இதெல்லாம் இருக்கு. சரியா? அப்ப அவங்களுக்கு வாக்களிக்க சொல்லி. அப்ப வாக்களிச்ச மட்டும் அந்த மக்களோட தேவை என்ன, இந்த பழங்குடி மக்களுக்கான தேவைகள் என்ன இருக்குது என்றத வந்து அதை வந்து சிந்தனை கொள்றதில்லை. அவங்க என்ன தேவை பாருங்க வந்து எந்த ஒரு இதுல வந்து நான் இந்த மக்களுக்கு சரியா இன்னைக்கு வந்து நான் ஒரு சமூக தொண்டன். சரியா? சமூக தொண்டன்ன்ற ஒரு அடிப்படையில நான் எங்க போகணுமோ அங்க போறேன். நான் கொழும்புக்கு போறேன். கொழும்புக்கு போய் அங்கால பார்லமென்றத்துக்கு போறேன். பார்லமென்றத்துல வந்து ஜனாதிபதியை சந்திக்கிறேன், பிரதமரை சந்திக்கிறேன். ஜனாதிபதியை சந்திக்கல, பிரதமரை சந்திக்கிறேன். சந்திக்கு இஞ்சத்தைய குறைபாடுகளை நான் வந்து கடிதமாக எழுதி கொண்டு கொடுத்தேன். நான் இப்ப நீங்க வரக்குள்ள பார்த்துட்டு பேர் வந்து தோட்ட நிலைமையில இருக்கு. அப்ப அது கடும் மோசமான ஒரு நிலையில இருக்குது. இப்ப வந்து நான் கொண்டை கொடுத்த ஒரு காரணமாக
இப்போ வந்து இந்த ரோட்டு வந்து செய்யறதுக்கு ஓகே கடிதங்கள் எல்லாம் வந்திருக்குது. அதை வந்து அவங்க இது பண்ணித்தாங்களாம்னு சொல்லி உடனடியாக எங்களோட டிஎஸ் யானை பிரச்சனை ஒன்றும் இல்லையா இருக்குது. டிஎஸ் ஆஃபீஸையும் வந்து அது சம்பந்தமான இதுகள் வந்து எஸ்டிமேட் போட்டு அதை வந்து தர சொல்லி 6 கிலோமீட்டருக்கு உரிய ரோட்டும் வந்திருக்குது. அப்ப நாங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இப்ப வருகிறது வந்து என்ன மாகாண சபை எலெக்ஷன் வருகிறது சரியா, இதுக்கும் வந்து வருவாங்க சரியா, வருவாங்க. அப்ப வாரதை எங்க வர போறாங்க, வந்தவன்ல என்ன சொல்ல போறாங்க, ரைட் நாங்க இந்த ரோட்டை வந்து நாங்க பெண்டவன்ல இத்தனை நாளையால உங்களுக்கு வந்து இந்த ரோட்டை போட்டு இப்ப வேற என்ன ரோடு பத்த முக்கியம் வேற. அடுத்தது வந்து இந்த மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று இருக்குது வந்து ஊத்தோட குளம்ன்றது. ஊத்தோட குளம் அதுல எங்களுக்கு வந்து ரொம்ப வயல்கள் இருக்குது. அது வந்து எங்களோட ஆட்சியை பண்ண காணிகள். அது அந்த இதுல வந்து நாங்க இப்பயும் வந்து விவசாயம் செய்யறோம். அடுத்தது வந்து அதை வந்து இன்றைக்கு வந்து இந்த வனவள திணைக்களம் வந்து அவங்களோட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஒரு சில பகுதியை வச்சிருக்கிறாங்க. அதுக்கும் வந்து எத்தனையோ கடிதங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் வந்து அது சரியான முறைக்கு அமல் செய்யப்படுவது இல்லை. அந்த குளத்தையும் கட்டித்தர சொல்லி நான் கொடுத்திருக்கிறேன். நான் வந்து ஏனென்றா எங்களோட பழங்குடி சமூகத்துக்கான பூரிய காணிகள் அதுகள். அப்ப அந்த காணியில வந்து நாங்க பயிர் செய்யறதா இருக்குமா இருந்தா இந்த குளத்தை வந்து புனரமைப்பு செய்து புதுக்குளம் அது சரியா, அது வந்து அரசர் காலத்துல உள்ள குளம். அந்த காலத்துல வந்து அது வந்து இந்த பாகர பிரதேசத்துல இருக்குது வந்து ஊத்தோட மதுரங்கடி குளம் குஞ்சங்குளம்ன்றதுதான் அதில் அட்ரஸ் வரைக்கும் எங்கட இதுக்குள்ள தான் இருக்குது. அது இதுல இருந்து குஞ்சங்குளத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். அதுல அது வந்து பெரிய ஒரு குளம் உண்டு. அதுல வந்து இப்ப அந்த குளத்தை வந்து கட்டி தந்தா இந்த எங்களை பழங்குடி சமூகத்துக்கு ஒரு நல்லொரு இதாக அமையப்படும். அது என்ன காரணம் என்றால் அதுல 2 வகையான இது இருக்குது. ஒன்று விவசாயம் செய்யலாம், ஒன்று மீன் பிடிக்கலாம் சரியா. அப்ப அதுகள வாழ்வாதாரத்தை அதுல இருந்தும் அதுகள் வந்து முன்னுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு எருவாக இருக்கும். இப்ப உங்களுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து அடுத்த தலைவராக பாரதண்டா வந்து மகன் தான் வரணும். ஆனா மகன் வந்து அதுக்கு தகுதியான ஆளாக இல்லை. ஏனண்டா இன்றைக்கு வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து சகல வேண்டிய ஒரு இதுக்கும் வந்து முகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கும். அடுத்தது வந்து சகலரோடையும் வந்து பேசக்கூடியவராக இருக்கும். 2 பாசையும் தெரிஞ்சவராக இருக்கும். வேடுவ பாசை சரி, சிங்கள பாசை சரி சரியா. இந்த 2 பாசையும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். ஏனென்றா சகல வேண்டிய ஒரு இடத்திலையும் பொய்த்து அதை வந்து சரியான முறையாக பேசக்கூடிய ஒரு ஆளாகையும் அமையணும். நீங்க சிங்களம் சரளமாக கதைப்பீங்க, நான் கதைப்பேன்னா. அப்ப அப்படியான ஒரு ஆளைத்தான் வந்து இதுல வந்து தலைவராயிருக்கணும். அதுவும் எங்கட பரம்பரைக்குள்ளே வந்து கொண்டு இருக்கணும். அப்ப உங்களுக்கு அடுத்து இப்ப இல்லையா தம்பி வரணும். தம்பி ஒரு ஆள் இருக்குது. அவரும் கொண்டை இதை சரியா கொண்டை முடிப்பாரான்றது எனக்கு வந்து சந்தேகம். 2 கண்ணுக்கு பிறகு அது வந்து எப்படி போகுதுன்றது எனக்கு சொல்ல தெரியாது. அது வேற பரம்பரை கொடுக்கலாமா? வேற பரம்பரைக்கு கொடுக்கலாம். எங்கட இதுக்குள்ளே வந்து இப்ப வேற இப்ப வந்து எங்கட குடும்பம் இல்லாம எங்கட குடும்பத்தோட சார்ந்த ஒரு இது ஒன்று இருக்குந்தானே. அந்த பரம்பரையில இப்ப சீனியப்பா பெரியப்பா அப்படியான ஒரு வழியில அந்த இதை கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு இந்த இதுவும் இல்லை. செய்யலாம். அப்படிதான் கொடுக்க வேண்டி வரும். அப்படியே தான் கொடுக்க வேண்டியது வரும். ஆனா இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது சந்தேகம். இப்படி என்ன மாதிரி இப்ப எனக்கு வந்து ஃபுல்லாக வெளிநாடு தொடக்கம் எனக்கு வந்து தொடர்புகள் இருக்குது. இப்பயும் வந்து வெளிநாட்டு தொடர்புண்டா எப்படி சொல்றீங்க? இந்த பழங்குடி சமூகம் என்ற ஒரு இதுல வந்து இப்ப வந்து நீங்க இப்ப வந்து வந்திருக்கிற ஒரு யூடிபி இதுல வந்து அடுத்தது வந்து உங்களை மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப வார இடத்துகள்ல வந்து அந்த இதை வந்து அவங்க அங்க பாக்குறாங்க. நாம் வந்து இப்ப கிட்டத்துல வந்து இந்த
அனுஜன் அனுசன் வந்த இதுல வந்து நான் என் போன் நம்பரையும் போட்டு இருந்தேன். சரியா, எங்களையும் கொடுத்து விடுவோம். அப்ப போன் நம்பரை நான் வந்து கொடுத்த காரணம் என்னன்னா, இப்ப வந்து இந்த சுத்தமான தேன் என்ற ஒரு இதுல சரியா பாருங்க வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு தேனை பத்தி என்னன்றதே தெரியாது. சீனிய பானிய காய்ச்சி போட்டு வச்சாலும் அது தேன் தான். சரியா, அது தேன் தான் அது. அப்ப அப்படியான ஒரு இதுல நான் வந்து அந்த இதை போட்ட நாம் வந்து எங்கட இதுக்குள்ள வந்து விலை கூட இருந்தாலும் சுத்தமானது, ஆனா சுத்தமான தேன். சரியா, நீங்க டைரக்டா காட்டுக்கு போய் எடுத்துட்டு வாரு. நாங்க எடுத்துட்டு வரோம். மாசத்துல எத்தனை நேரம் போவீங்க? சரியா, அது சீசனுக்கு பொறுத்த அளவு. சீசன் எவ்வளவுக்கு வேலை செய்தோ அவ்வளவுக்குள்ள எடுப்பேன் நான். அப்ப வந்து அந்த இத வந்து ஒரு கற்பனை தாக்கி கொடுக்குறாங்க குளிசகாரைக்கு என்னத்தை. அப்ப ஒரு சீனி வர்த்தக்காரைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் ஒரு குளிசை கரைச்சி. சரியா, அவக்கு வந்து சீனி பானியை கொடுக்கக்குள்ள என்னைய சுகரை கூட்டி விட்டு அவக்கு வந்து கூட்டி விடு. சரியா, அதனால நாங்க வந்து சுத்தமான தேனை வச்சிருக்கிறோம். நீங்க வந்து தேன்ல சுகர் இல்லைன்னு இல்ல சுகர் வர்த்தக்காரர்களுக்கு தேன் ஒரிஜினல் தேன் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அவங்களுக்கு சுகர் சுத்தமான தேன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அது வந்து நீங்க இப்ப செய்ய வேண்டிய வேறண்டா வேற நீங்க நான் ஒன்றுன்னு சொல்லலாது. அந்த இதுல வந்து பால்சத்துல கண்டுபிடிக்கலாம். பூவாசங்கள் இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் மதிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியுமன்றபடியா மதிப்பீங்க. சரியா, அடுத்தது வந்து இப்ப நீங்க சீனி பானியை நீங்க அறிஞ்சு கொள்றதாக இருக்குமா இருந்தா அந்த முகரக்குள்ள வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சா ஒரு கருகல் புகை. அப்ப அந்த கருகல் புகை வரும். சீனிப்பான்ல வந்து ஒரு கருகல் வாசம் உண்டு, அதுல அடிக்காம விடாது. இவங்க வந்து தேனைத்தான் ஊத்தி அதுல கலந்தாலும் அதோட ஒரு இது உண்டு அதுக்குள்ள வருகிறது. அதாவது ஒரிஜினல் தேன் மனம் வந்து பூ வாசம் வாசங்கள் இருக்கும். சீனி பானியில மணந்து பார்த்தா கருகல் மனம் உண்டு வரும்னு சொல்லி வீசும். சரியா, அதையும் விட நீங்க அதை வந்து செக் பண்ணணுமா இருந்தா நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டே போட்டு விடுங்க. அந்த பிரிஞ்சு வரும் இல்லையா? இல்ல. சரியா, இப்ப வந்து என்ன செய்யுமாண்டா, இப்ப வந்து சீனி பானியாண்டா அது வந்து கல்லா போகும். கல்லாயிரும். தேன் கல்லா அப்படியே தான் இருக்கும். அது ஒரு இதை ஒன்று இருக்குது. நீங்க எப்ப எடுக்க போய் நாங்க எதிர்பார்த்து வந்த இல்ல, அது வந்து இப்ப வந்து சீசன் இல்ல, சீசன் முடிஞ்சு. சீசன் வந்து வாரம் மாசத்துல இருந்து பின்னுக்கு வருகு மண்டு நினைக்கிறேன். நாங்க வந்தாங்களை கூட்டிட்டு போய் நீங்க வந்தா அப்படியே நான் பெரும்பாலும் நான் போறல ஹார்ட்ல நான் வந்து பொடியன்கிட்ட சொல்லி வைக்கிறேன். நான் வந்து கிட்டத்துல தேனுகளை கண்டேலண்டா நீங்க சொல்லுங்க, நீங்க வெட்டாதுங்களை அதுகளை நாம அப்படி ஆக்கள் வந்தா நாம காட்டலாம். சரியா, அப்ப அப்படியான ஒரு இதுல வந்து அப்ப நம்ம அடுத்த வந்து பாப்போம் தேன் எடுக்கிறது. இப்பயும் நாங்க வந்து என்னண்டா ஸ்டாக் வச்சிருக்கிறோம். வச்சு நான் வந்து கேட்டு வர ஆக்களுக்கு கொடுத்து கொண்டுதான் காட்டுறீங்களா எங்களுக்கு? இது ஒரிஜினல் தேன் என்ன? இது வந்து ஒரிஜினல் தேன். இது வந்து இப்ப அடுத்து இது வந்து போன மாசம் எடுத்த தேன். இது இதுல வந்து 2 வகையான இந்த இதுகள் இருக்குது. சரியா, இங்க வரங்க வந்து இது வந்து இப்ப மேலுக்கு வந்து நிக்குது இந்த மிளகு. சரியா, மிளகு இதுல வந்து ஒரு அந்த என்ன சொல்ற ஒரு அந்த இது ஒரு கேஸ் தன்மையும் ஒரு சில பூக்கள்ல இருக்குது. சரியா, இது வந்து நாங்க வந்து ஒரு போத்தல் வந்து 3000 ரூபாயாக. இந்த ஒரு போத்தல் 3000 ரூபாய்க்கு. எங்க இங்க வந்தா வேண்டலாமா? இங்க வந்தா வேண்டலாம். ஐயாட போன் நம்பர் நீங்க சொல்லுங்க. சரியா, இந்த போன் நம்பர் வந்து 077 87 28 134. இது வந்து எந்த டைம்லயும் வேலை செய்யும். இதுக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து இல்லைண்டா எங்களோட இதுக்குள்ள வந்து நல்ல சுத்தமான தேனை கொண்டு வரலாம். நீங்க வந்து இவங்களை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட தேன் வேண்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, டிரெக்டா இங்க வந்து எப்பயுமே இருக்கு வச்சுக்கொள்வீங்க. நாங்க வச்சுக்கொள்ளுவோம். அப்படி நாங்க சொல்லலாதே வந்து போன் பண்ணி சொல்லிட்டு வந்தாங்கன்னா வச்சு கொள்ளலாமன்னு சொல்லி இப்ப கேட்டு வரவங்களுக்கு நாங்க இல்லன்னு சொல்லலாம். நாங்க போன் பண்ணி கேட்டுட்டு வந்தா எடுத்து வைக்கலாம். கொடுத்து இருக்கிற சாமா போன் நம்பர் கேட்டுட்டு வந்தா எடுக்கலாம். கேட்டா இருக்கேன்டா சொல்லுவோம். இல்ல இப்ப ஒரு போத்தல் வந்து 3000 ரூபாய். நீங்க வந்து ஒரிஜினல் தேன் ஒரு போத்தல் 3000 ரூபாய். இப்ப நீங்க வந்து ஊர் வழி எடுக்கலாம் வந்து 1200 ரூபாய்க்கு 1300 ரூபா
இல்ல 1000 ரூபா. ஓகே. இது இந்த பொந்தில் எடுக்கிறதேன் மரத்தில் எடுக்கிறதேன் என்று சொல்லி 2 வகை இருக்கு. அது வந்து எப்படின்னா நீங்க இப்ப வந்து அது வந்து கொப்பானாண்டி சொல்லி சொல்லுவோம். அதுல 2 இது இருக்குது. சும்மா மரத்துல சும்மா கந்துகள்ல கட்டி திணிக்கிறது. சரியா? கொப்பான் இருக்குது. அடுத்தது வந்து பம்பரை இருக்குது. ரெண்டாவது கட்டிருக்கிற முறையை பத்தி சொல்றீங்களா? அது வந்து இப்ப வந்து எப்படின்னா சும்மா இப்ப இப்படி ஒரு கந்து வந்தா அந்த கந்துல சும்மா வெளியால கட்டி திணிக்கும். இது அப்படி இல்ல வந்து இது வந்து மரத்து ஓட்டைக்குள்ள இருந்து எடுக்கிறது தான் இது. பொந்துக்குள்ள. சரியா? பெருந்தேன் இதுக்கு தான் சொல்லுவோம் வந்து பெருந்தேன் சொல்லி. சரியா? அதுல எடுக்கிற பாணி தான் இது. அது இந்த நீங்க சொல்றது வந்து அதெல்லாம் வந்து மருந்துக்கு எடுக்கிறாரு. அதெல்லாம் மருந்துக்குரிய பாணி இல்லை. ஆனா இதுதான் மருந்துக்குரிய பாணி. பொந்துக்குள்ள இருந்து எடுக்கிறது தான், மரத்து ஓட்டைக்குள்ள இருந்து எடுக்கிறது தான் மருந்துக்குரிய தேன். இந்த அதையும் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த பம்பர பாணிகளையும் வந்து கலந்து விடுவாங்க. ஆனா எங்கட பாதி அதுக்கு டேஸ்டும் வித்தியாசப்படும்ன்றீங்களா? அதுல வந்து டேஸ்ட் வித்தியாசப்படும். இந்த மரத்துல இதுல வர வித்தியாசம் அது வந்து வித்தியாசம். அது வந்து சும்மா கடுத்த மாதிரி இருக்காது, சும்மா தண்ணி மாதிரி தட தடாண்டி தான் அது வந்து ஊத்துப்படகும். சரியா? இது அப்படி இல்லை வந்து காலத்துக்கு காலம் இது வந்து டைட்டா இருக்கும். இது அப்படியாண்டா இது இன்னும் வந்து சரியான முறைக்கு அந்த இறுகல்ல இந்த இது இல்லாட்டி வந்து சும்மா தங்கூசி மாதிரி இழுபடுகும் இது. ஓகே. நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். ஐயாட்ட வந்து வேலாயுதம் ஐயா வேலாயுதம் ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருக்கு நினைக்கிறேன். நிறைய போயிருக்கு. வேண்டாம் கதைக்குள்ள கதைக்க காய்ச்சி கொண்டே போகலாம். அந்த தெரியாத விஷயத்தை எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட கேட்டு கொண்டே இருப்பேன். அப்ப இன்னொரு வீடியோவில் வந்து கட்டாயம் தேன் எடுக்க போறதை கூட்டிட்டு போங்க பாப்போம். நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டு வா. அதே மாதிரி ஐயாட நம்பரை வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா தேன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இவங்களை வந்து சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, இங்க வந்து தேன் போத்தல வேண்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து போன் பண்ணீங்கன்னா எப்பயுமே வந்து ஐயா ஆன்சர் பண்ண வரோம். உங்களுக்கு கால் எடுத்தா ஆன்சர் பண்ணி இருக்கேன்னு சொல்லுவார், வந்து வேண்டிட்டு போகலாம். வேற எங்கேயும் நீங்க கொண்டு கொடுத்து விக்கிறீங்களா? இல்ல இங்கதான் வந்து நாங்க கொண்டு போக மாட்டோம். இங்கதான் வந்து இருக்கோம். நாங்க எங்களுக்கு வந்து இங்க வந்து ஓகே. இங்க வந்து எடுத்தா மட்டும்தான் இந்த ஒரிஜினல். காரணம் என்னண்டா இது வந்து தரமான சாமா. அப்ப வந்து இதை நாங்க எடுத்துட்டு கொண்டவக்குள்ள வந்து அது தரம் கெட்ட ஒரு விலைக்கு தான் அது கொடுக்க வேண்டியது வரைக்கும். அப்ப தேவையானவர் வாங்க ஒரிஜினல் தேன் வேணும் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகலாம். வந்து இது ஒரிஜினல் தானான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாருமே வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன தொடர்ந்து இது மாதிரியான நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.